டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆன்மீகம் அறிவோம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியில் இந்து மதத்தில் அறக்கோட்பாடு பற்றி சிந்திக்கலாம். சிவதனையவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரச கமலஹசத் சோபிதம் மோதகேன அருண குசுமமாலா வியாழ லம்போதரம் தம் மம கிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. இந்து மதத்தில் அறக்கோட்பாடு மனிதனாக வாழ்வதற்கு சிறந்த விழுமிய பண்புகளை கொண்டு வாழ வேண்டும். விழுமிய பண்புகளில் ஒன்று ஒழுக்கம், அறம், தர்மம் என பல வகையிலே அது சுட்டுகின்றது. ஒழுக்கம் என்பது மனிதருக்கு நலம் பயப்பது, உலகை காப்பது, ஜீவகோடிகளை காப்பது. இது மக்கள் அனைவரையும் காப்பது இந்த ஒழுக்கம் என்னும் பண்பாட்டு பாரம்பரிய முறை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வொழுக்கம் தெய்வத்திடம் பிறந்தது, நம்மை தெய்வத்திடம் சேர்ப்பிப்பது. எனவே ஒருவரை தெய்வமாக்குவது, மரணத்தின் பின் நம்மை தொடர்ந்து வருவதும், உயிரினும் மேலாக போற்றப்படுவதும் இந்த அறம் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்க தர்மமே ஆகும். இதனை வள்ளுவ பெருந்தகை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என திருக்குறளிலே குறிப்பிடுகின்றார். இந்த ஒழுக்கமானது மனிதனை நல்ல வழியிலே மேம்பாடு அடைய செய்கின்றது. இவ்வொழுக்க கோட்பாடானது இந்து மதத்தில் முழு பரிமாணத்தோடும் விளக்கப்படுகின்றது. வேதத்தில் காணப்படும் ஒழுக்க கோட்பாடு இங்கு ரிதம் என்ற கருத்திலே பேசப்படுகின்றது. இந்த ரிதத்தை காப்பவனாக ரிதசயகோபா என்ற பெயரில் வருணனே அதற்குரிய தெய்வம் என சுட்டுகின்றது. நதிகள் ஒழுங்காக பாய்வதற்கும், பருவநீர் பருவகாலம் வருவதற்கும், நதிகள் ஒழுங்காக பாய்வதற்கும், இந்த பருவகாலம் வருவதற்கும், அதன் கட்டுப்பாடான வரையறைக்கும் பிரபஞ்ச ஒழுங்கு வருணனே தலைவனாவான். இவன் சூரியனை கண்ணாக கொண்டு பாவம் செய்பவர்களை தண்டிப்பவனாகவும், பாவ மன்னிப்பு கோருபவர்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அவனது பாடல்கள் இங்கே விளங்குகின்றன. உயர்ந்த சிந்தனைகள் எல்லா திசைகளிலிருந்தும் வரட்டும், நம்மிடையே வரட்டும் என்கின்றது யசுர்வேதம். இவ்வாறு உபனிஷதங்களிலே இந்த அறக்கருத்துக்களை நோக்கும் போது தைத்திரிய உபனிஷதத்தில் சத்தியம் வத, உண்மை பேசு, தர்மம் சர, அறத்தை செய், மாத்ரு தேவோ பவ, மாதாவை தெய்வமாக போற்று, பித்ரு தேவோ பவ, பிதாவை தெய்வமாக போற்று, இறுதியிலே ஆச்சாரிய தேவோ பவ, ஆசிரியனை தெய்வமாக போற்று என்று உயர்ந்த சிந்தனைகளை இந்த தைத்திரிய உபனிஷதம் எடுத்து கூறுகின்றது. இந்த அறக்கருத்துக்களை குருகுல வாசம் முடித்து இறுதி அறிவுரையாக ஆசிரியரால் மாணவருக்கு கூறும் அறிவுரையாக இங்கே விளக்கப்படுகின்றது. மேலும் செல்வத்தை புறக்கணிக்காதே, வீட்டுக்கு வரும் விருந்தினரை தெய்வமாக மதி,
உனக்காக மட்டும் உணவை பெருக்காதே, நாட்டு மக்கள் அனைவருக்குமாக உணவை ஏராளமாக செய் என்று இந்த தைத்திரிய உபனிஷதம் சிறந்த அறிவுரையை ஒரு மாணவனுக்கு எடுத்து கூறுகின்றது. சிறப்புக்குரிய விடயமாகும். புராண இதிகாச கருத்துக்களை நாம் எடுத்து நோக்கும் போது இங்கே அறக்கருத்துக்கள். அரிச்சந்திர புராணம் என்னும் நூலிலே உண்மை பேசு என்னும் கருத்து அரிச்சந்திரன் என்னும் பாத்திர படைப்பின் மூலம் மிக அழகாக குறிப்பிடப்படுகிறது. இதிகாசத்தில் இராமாயணம், பாரதம் ஆகிய நூல்களிலே இந்த அறக்கருத்துக்களையும் பெரியோரை மதித்து நடக்கும் பண்புகளையும் இங்கே சிறப்பாக போற்றப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னிலும் பெரியவர்களோடு எவ்வாறு பழக வேண்டும், தன் வயதொத்த சமனானவர்களோடு எவ்வாறு நட்பு பூண்ட வேண்டும், தன்னிலும் விட வயதிலே குறைந்தவர்களோடு எவ்வாறு அடக்கமாக பழக வேண்டும் என்பதையும் இந்த இதிகாச நூல்கள் எடுத்து கூறுகின்றன. ஒரு அரசன் தன் நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும், குடிமக்களை எங்கனம் அவர் கையாள வேண்டும், குடிமக்களுக்கும் மன்னனுக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு ஊடாட்டம் சரியான முறையிலே நடைபெற்றால் அந்த நாட்டிலே அரசியல் சிறப்பு சிரமமாக தரமாக அங்கே இயங்குவதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஒரு சமுதாயம் அமைதியாக அடக்கமாக சச்சரவின்றி வாழ்வதற்கும் இந்த அறக்கருத்துக்கள் நமக்கு ஒழுக்க கோட்பாடாக அமைந்து விளங்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. பெரியோரை மதித்து நடக்கும் பண்பில் இராமாயணத்தில் ராமனும் பாரதத்திலே வீமனையும் குறிப்பிடப்படுகின்றது. கைகேயி ராமருக்கு பட்டம் சூட்டும் விழா நடக்கும் போது, மகனே, நீ 14 வருடம் காடாள வேண்டும், உன் தம்பி நாடாள வேண்டும் என குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே ராமர் பெரியோரை மதிக்கும் பண்பிலே தாய் சொல்லை தட்டாமல் காட்டிற்கு சென்று வரும் சிறப்பு கூறப்படுகிறது. அதே போலே பாரதத்திலே துச்சாதனன் திரபதையின் துகிலுரிந்து அவமானப்படுத்தும் போது வீமன் கோபத்துடன் எழுகின்றான். வீமனின் கோபத்தை தணிப்பதற்கு தர்மர் அங்கே வீமனிடம் பொறுமையை காக்க செய்கின்ற சிறப்பு இங்கே பெரியோரை மதிக்கும் பண்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது. தர்மரின் பொறுமையும் தாம் பொறுத்திருந்தவாறே மற்றோரையும் பொறுக்க வைக்கும் பண்பு அறம் என்னும் ஒழுக்க பண்பாக இங்கே போற்றப்படுகின்றது. மேலும் விருந்தோம்பும் பண்பும் சமுதாயத்திலே அறப்பண்பாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக பாரதத்திலே பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது காட்டிற்கு வரும் முனிவர்களை திரௌபதி எவ்வாறு உபசரித்தமையும் காண முடிகின்றது. இராமாயணத்தில் அசோகவனத்தில் இருக்கும் போது சீதை தன் கணவன் வரும் முனிவர்களை எவ்வாறு உபசரிப்பாரோ என ஏங்குவதும் அதனை புலப்படுத்தி காட்டுகின்ற சிறப்பும் இங்கே விருந்தோம்பல் பண்பின் சிறப்பும் இங்கே அறப்பண்பாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விருந்தோம்பல் பண்பிலே புனிதவதியார் சிவனடியாருக்கு உணவு செய்த சிறப்பும், இங்கே இளைஞான்குடி மாறநாயனர் உணவை இறைவனுக்கு பரிமாறிய சிறப்பும் இங்கே அறக்கருத்துக்காக போற்றப்படுகின்றது. சமூகத்திலே ஒருவனது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம், ஏகபத்தினி விரதம் பற்றியும் இதிகாசங்கள் கூறுகின்றன. இராமாயணத்தில் ராமர் சீதையை தவிர எந்த பெண்ணையும் மனதால் கூடி நினைக்கவில்லை. இதனாலே இங்கே
ராமன் சிறந்த உயர் பண்பையும் விழுமிய பண்பாட்டையும் கொண்டு விளங்குகின்றான். ஆனால் ராவணன் மாற்றான் மனைவியை கவர்ந்த காரணத்தினாலே அவன் அழிகின்றான். இங்கே தர்மம் அழிந்து போகின்றது. மேலும் பெண்களின் கற்பும் இங்கே அறக்கருத்தாக போற்றப்படுகின்றது. இராமாயணத்தில் சீதையின் வாழ்வும் அமைகின்றது. அவள் கற்பை நிரூபிக்க தீக்குளிக்கின்றாள். அதே போலே பாரதத்திலே திரௌபதி பாண்டவர்கள் ஐவரையும் பாகுபாடின்றி ஆன்மீக ரீதியிலே தனது கடமைகளை செய்கின்றாள். இந்த கடமைகளை செய்தபடியினாலே சீதையும் திரௌபதியும் இங்கே கற்புக்கரசிகளாக போற்றப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகின்றது. அடுத்து கர்ணன் மூலம் நன்றி மறவாதிருக்கும் அறப்பண்பு வெளிக்காட்டப்படுகின்றது. பாரதத்தில் துரியோதனன் தன்னை மதித்து பாதுகாத்ததன் நிமித்தம் செஞ்சோற்று கடந்தீர்க்கும் ஒரு பண்புடையவனாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த நேரத்திலும் பொருளை கொடுத்தாலும் கேட்டாலும் கொடுக்கும் கொடைவள்ளலாக இங்கே கர்ணன் போற்றப்படுகின்றான். அடுத்து கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா தர்மங்குன்றே அதர்மந்தலை தூக்கும் போது நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் நான் யுகம் யுகந்தோறும் அவதாரம் செய்வேன் என்று கூறிய சிறப்பும், மேலும் ஆன்மீக வாழ்க்கை முழுமை பெற அறமே ஒழுக்கமே இங்கு சாரமாக அமைவதை கீதை கூறும் உபதேசங்களாக இங்கே போற்றப்படுகின்றது. கிருஷ்ண பரமாத்மா அரசனுக்குரிய தர்மத்தை விளக்கி காட்டும் போது அறம் புரிவதாலே போர் புரியும் போது அறம் இங்கே வளர்க்கப்படுகின்றது. போரிலிருந்து விலகுவதாலே இங்கு மரம் மேலோங்குகிறது என்று கூறுகின்றார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று கூறுவதுடன் ஒருவன் நடுவு நிலைமை உடையவனாக மல வலிமை உடையவனாக பஞ்ச ஞட்சங்களை செய்பவனாக அகங்காரம் அமகாரம் இல்லாதவனாக இருப்பவனும் அன்பு பொறுமை சத்தியம் நேர்மை பண்பு கொலை செய்யாமை முதலிய நட்பண்புகள் உடையவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் என குறிப்பிடுகின்றார். இந்த நட்பண்புகள் உடையவன்தான் எனக்கு சிறப்பானவன் என்று கூறுவதன் மூலம் ஒழுக்க கருத்துக்களை எடுத்து விளக்குவதுடன் போதனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ்வில் அவற்றை கடைபிடிக்க உதவுகின்றது. இதைவிட வாழ்க்கைக்கேற்ற அறங்களாக எடுத்து கூறும் நூலாக தர்மசாஸ்திரம் விளங்குகின்றது. தர்மம் செய், வேதா கிலோ தர்ம மூலம் என்கின்றது தர்மசாஸ்திரம். அதாவது சகல தர்மங்களுக்கும் மூலம் வேதம் என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ஒருவனது வாழ்விலே அவன் கடைப்பிடிக்க வேண்டிய அறத்தின் வழி ஒழுக வேண்டும் என்பதை தர்மத்தின் லட்சணம் எதுவென மனு விவரிக்கின்றார். திருதி சமா தமாஸ்தேய சௌஷாந்திரிய நிகிரகா தித்யோ சத்ய அக்ரோதா தசம் தர்ம லட்சணம் என்கிறார். பொறுமை, மன்னிப்பு, மன உறுதி, புலனடக்கம், கல்லாமை, தூய்மை, ஞானம், அறிவு, உண்மை, சினமின்மை ஆகிய 10 பண்புகளே தர்ம லட்சணங்களாக இங்கே போற்றப்படுகின்றது. இங்கே உயர்ந்த லட்சணங்களாக இந்த 10 பண்புகளும் நியமங்கள் என்ற நிலைமைக்குள்ளே அது அகப்படுகின்றது. இங்கே நியமங்கள் என்று சொல்லும் போது நாம் வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டிலே காணப்படுகின்ற அறத்தின் வழி ஒழுகுதலே நியமங்கள் என்பதால் இல்லற வாழ்விலே முழுமை பெற ஒழுக்கமே பிரதான காரணமாக அமைகின்றது. இல்லறத்திலே ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நியமங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. ஒரு இல்லறத்தானுக்கு பலவித கடமைகளை இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டிலே விளக்கப்படுகின்றது.
ஒரு இல்லறத்தான் இல்லறத்தோடு கூடி செய்ய வேண்டிய கடமைகள். அவன் அங்கே வானப்பிரஸ்தத்துக்கு செல்ல வேண்டிய கடமை இல்லை. இல்லறத்தோடு கூடி வாழ்தல், சிறப்பாக வாழ்தல், சந்தோஷமாக வாழ்தல், இதை இந்த ஆச்சிரம கோட்பாட்டிலே மிகச் சிறப்பாக விளக்கப்படுகின்றது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்றில் நின்ற துணை. ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை இங்கே பட்டியல் படுத்துகின்றது. இல்லறத்தான் காட்டிற்கு செல்லாது வீட்டிலேயே சிறந்த இல்லாளோடு சிறந்த நல்வாழ்வு நடாத்தி இங்கே வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரித்தல் அவனது கடமை. அது மட்டுமல்ல, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு 506 ஓம்பல் தலை. இங்கே அவன் இல்லறத்தில் நல்லறத்தை நடத்தும் போது இங்கு தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதும் இங்கே அறம் என்று சொல்லப்படுகின்ற தர்ம பண்பு ஒழுக்கமாக இங்கே போற்றப்படுவது கண்கூடு. இங்கு மனிதனுடைய வாழ்விலே சொல்லப்படுகின்ற புருடார்த்த கோட்பாடு அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்பது தர்மம் செய். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அறத்தின் பாற்பட்டதாக அமைகின்றது. அதைத்தான் ஔவைப்பாட்டியார் அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய், உமக்கு இது புண்ணிய பலனை தரும், எல்லா பிறவிகளிலும் உம்மோடு கூட வருவது. நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம், நாம் கற்ற கல்வி, இவைகள்தான் நம்மோடு பயணம் செய்யும் எல்லா பிறவிகளிலும் என்பதை அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு வரியிலே ஔவைப்பாட்டி குறிப்பிடுகிறார். இந்த அறவாழ்வு, ஒழுக்க வாழ்வு மூலம் வாழ்ந்தவர்கள் மகாத்மா காந்தி, அத்தோடு ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்றவர்களும் இந்த ஒழுக்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி வாழ்ந்துள்ளார்கள். இந்த ஒழுக்க வாழ்வு என்பது ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஆறறிவு என்ற ஒழுக்க பண்பையே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறறிவு உள்ள இந்த புத்தியுள்ள மனிதர்கள் புத்திசாலிகளாக வாழ்வதற்கு இந்த அறம் என்று சொல்லப்படுகிற தர்மம், ஒழுக்க பண்பே அவரை நிலைத்து வாழ வழிவகுக்கும். எனவே மனிதனின் ஒழுக்க பண்புகளை மேம்படுத்திக் கொள்ள, அதன் நல்ல நிலையிலே அந்த ஒழுக்கத்தை நிலைபெற செய்வதற்கு தியானம் போன்ற தவ வாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். தியானம் மேற்கொள்வது கீழத்தையத்தில் மட்டுமல்ல, மேலத்தைய மக்களாலும் போற்றி அந்த தியான பயிற்சிகளை மேற்கொண்டு வாரார்கள். எனவே இந்த இந்து மதம் கூறும் ஒழுக்க கோட்பாடானது மனிதனை மனிதனாக வாழ வைத்து ஆன்மீக வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் ஒரு நல்ல செயற்பாடாக இந்த ஒழுக்கம் அமைந்துள்ளது. ஓம் டிவி நேயர்களே, அடுத்த ஆன்மீகம் அறிவோம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.